கொலைக்கு சாரி என்பதுதான் பதிலா என்று கேள்வி எழுப்பியுள்ள இபிஎஸ், அதிமுக வழக்கு தொடர்ந்த பின்னர்தான் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் இதுவரை 25 லாக்அப் மரணம் நடந்துள்ளதாகவும் இது வேதனைக்குரியது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எஃப்ஐஆர் பதிவு செய்யாமலேயே கோவில் காவலாளி அஜித்தை விசாரணை என்ற பெயரில் தாக்கி கொலை செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இதுவரை 25 காவல் மரணம் ஏற்பட்டதாக செய்தியில் வெளியாகுன மிக வருத்தத்துக்குரியது. இந்த அரசாங்கம் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான சூழ்நிலை இருக்கின்றது. அஜித்குமார் இறந்து 4 நாட்கள் கழித்து அதிமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகு எஃப்ஐஆர், கைது என அனைத்தும் நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கொலைக்கு சாரி என்பதுதான் பதிலா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட்டோஷூட் போன் காலை சாட்சி என்றும் விமர்சித்துள்ளார்.